ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 18 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஒன்று, ஏகாம்ரா திட்டம் என்பது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒடிசா. ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய பாரம்பரியம் மற்றும் கோயில்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 250 கோடியில் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் தான் ஏகாம்ரா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இரண்டாவது கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய அலுவலக வளாகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இந்தியாவில் தான். அதாவது இந்தியாவில் குஜராத்தில் உள்ள சூரத் அப்படின்ற அந்த நகரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய கட்டடம் கிட்டத்தட்ட 67 லட்சம் சதுர அடி. ஓகேங்களா? அவ்வளோ நிலப்பரப்பில் 9 கட்டடம், 15 மாடி ஒவ்வொன்றும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கிற பென்டகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த கட்டடம் தான் உலகிலேயே மிகப்பெரிய அலுவலகம். கிட்டத்தட்ட அதை விட இது பெருசு. கிட்டத்தட்ட 4500 ஆஃபீஸ் கிட்டத்தட்ட இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால உலகத்திலேயே இப்போ அமெரிக்காவை விட, பென்டகனை விட இது இப்போ நம்பர் 1 வந்துருச்சு, குஜராத்தில் இருக்க அந்த வைர அலுவலகம். அடுத்தது, உலகில் முதல் முறையாக 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 4 இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கி அழிக்கும் சக்தி வாய்ந்த ஏவுகணை. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆகாஷ் ஏவுகணை. அதாவது 25 கிலோமீட்டர் பூமியில் இருந்து ஒரே நேரத்தில் 4 இப்போ சப்போஸ் 4 நாட்டிலேருந்து, நம்ம 4 எதிரி நாட்டிலேருந்து அவங்க ஏவுகணை விடுறாங்கன்னா அந்த 4த்தையும் ஒரே நேரத்தில் தாக்கக்கூடிய ஒரு வல்லமை பண்ணது இந்த ஆகாஷ் ஏவுகணை. உலகிலே இது மாதிரி ஒரு ஏவுகணை இதுவரையும் யாருமே தயாரிச்சதில்லை அப்படின்றாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம நட்பு நாடான நிறைய நாடு இதை வரவேற்கிறாங்க, எங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்கன்னு. இதனால நம்ம நிறைய இந்த ஏவுகணையை ரெடி பண்ண நம்ம அனுப்பணுமாலாம். ஸோ பொருளாதாரம் உயரும், நம்ம நாடு பொருளாதாரத்தில் முன்னேறும். ஓகேங்களா? அடுத்தது, இந்தியாவில் மத்திய அரசால் ஜிஎஸ்டி எப்போது அமுல்படுத்தப்பட்டது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, 2017 ஜூலை 1 தான் பார்த்தீங்கன்னா இது அமுல்படுத்தப்பட்டது. ஏன் இப்போ நம்ம இது கேட்குறோன்னா, நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட 65% பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டுறவங்களுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த கேள்வி கேட்டிருக்கோம். அடுத்தது, சென்னையை அச்சுறுத்தி வரும் பாக்டீரியா தொற்று. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மீலியாய்டோசிஸ். இப்போ மழை காலத்தில் பொதுவாக பரவக்கூடிய முக்கியமான இந்த பாக்டீரியா பேரு தான், இந்த தொற்றுக்கு பேரு தான் மீலியாய்டோசிஸ் அப்படின்றது. இது எதனால் உருவாகுதுன்னா பல்கொடேரியா ஸ்பியூஸ்மேசிஸ் அப்படின்ற பாக்டீரியாவில் உருவாகுது அப்படின்றாங்க. இதனுடைய முக்கியமான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா தீவிர காய்ச்சல் இருக்குன்றாங்க, குளிர் நடுக்கம் இருக்குன்றாங்க, தலைவலி, இருமல், பசியின்மை, எடை குறைப்பு இதெல்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம தவிர்க்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் இப்போ மழை காலத்தில் வெளியே போகும்போது செப்பல் போட்டுன்னு போகிறது, அப்புறமா கையை சோப்பு போட்டு கழுவுறது, நம்மளுக்கு அந்த நேரத்தில் ஏதாவது புண்ணு வந்ததுன்னா அதை மருந்து போட்டு சீக்கிரம் ஆற்றணும். அதே போல் சுகர் இருக்கிறவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, 6வது, மக்களுடன் முதல்வர் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தமிழ்நாட்டில் தான் தொடங்கப்பட்டுள்ளது. முக்கியமாக இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இதை தொடங்கி வைக்கிறாங்க. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, அரசு அலுவலகம் சார்ந்த ஏதாவது ஒன்று, சப்போஸ் நீங்கள் ஒரு விஏஓ கிட்ட ஒரு ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது இம்மிடியேட்டாக அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், முடிச்சு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி. அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு மனு கொடுக்குறீங்கன்னா அந்த மனு மீதான அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அதுக்கான எடுத்திருக்காங்களே இல்லையா, உடனுக்குடன் உங்களுக்கு இதை முடிச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் மக்களுடன் முதல்வர் திட்டம். முதல்வர் இப்போ கோவையில் தொடங்கி வச்சிருக்காங்க. எல்லா மாவட்டத்திலையும் பிறகு படிப்படியாக இது நடைமுறைக்கு வரும். 7வது, உலகிலேயே மக்கள் அதிகமான திருநாய்க்கடிகளால் பாதிக்கப்படும் நாடு. உலகிலேயே எந்த நாட்டில் மக்கள் அதிகமாக திருநாய்க்கடியால் பாதிக்கப்படுறாங்க? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியா தாங்க. இந்தியா தான் நம்பர் 1. இது யார் சொல்றாங்கன்னா
உலக சுகாதார நிறுவனம் வந்து இதை சொல்றாங்க. கிட்டத்தட்ட 36% சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா திருநாய்க்கடியால பாதிக்கப்படுறது உலகம்னா இதுல 36% இந்தியாவிலேயே வந்து இறக்குறாங்க, சாவுறாங்கன்றாங்க 100 உலகத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல அதிகமா பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் அது நம்பர் 1 இருக்காங்க. 3.5 லட்சம் கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா மாநிலம் நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கு இந்தியாவிலேயே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது உத்தரப்பிரதேசம் தான் நாட்டிலேயே மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப அதிகம். அதுலேயே இவ்வளவு திருநாய்க்கடி இல்லைன்றாங்க. ஓகேங்களா? அதே போல உலக அளவில் இந்தியா தான் நம்பர் 1 இருக்கு. ஒரு வளர போற ஒரு நாடு நம்ம இந்தியா. ஓகேங்களா? அதுல இந்த மாதிரி திருநாய்க்கடியினுடைய பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு உலக சுகாதார நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க முடிஞ்சா அவரை லைக் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்ததுல இருந்து ஒரு 2 கொஸ்டின் நீங்க முடிஞ்சா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. 1, உலகிலேயே மிகப்பெரிய அலுவலகம் கொண்டுள்ள நாடு எது? நம்பர் 1. ரெண்டாவது கொஸ்டின், 25 கிலோமீட்டர் மற்றும் 4 இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணையை உலகிலேயே முதலில் தயாரித்த இந்திய நாடு அது. அந்த ஏவுகணையுடைய பெயர் என்ன? இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க கீழே முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.